குட் மார்னிங் மக்களே. ஹாய். இங்கே பார்த்தீங்களா, மருந்து கல்ல போயிட்டு காம்ப்ளெக்ஸுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம செடிக்கும் மருந்து போட போகிறோம். இது எதுக்குன்னா நல்லா பூஸ்டர் தருங்க. நல்லா பூவெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும். போடலாங்களா? ஆல்ரெடி 2 செடிக்கு போட்டோம். இங்கே பாருங்கள், மஞ்சள் பொங்கலுக்கு கும்பிட்டு அப்படியே வச்சோம். மஞ்சள் செடியும் இஞ்சியும் அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் போல் போடலாம். நிறைய போட்டால் இந்த வெயிலுக்கு தாங்காது. எல்லா செடிக்குமே போடலாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. வெயிலுக்கு தாங்காது. சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். பார்த்திங்களா, இது ஒரு கலருங்க. அதுலேயே ஆஃப் ஒயிட்டு அந்த மாதிரி பூக்குது. இதுலேயும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுது. எல்லாத்துக்குமே போடலாம், எல்லா பூச்செடிக்குமே போடலாம். போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடுங்க. அப்படியே விட்டுடாதீங்க. வெயில் அடிக்குது இல்லையா, அதனால் அப்படியே விட்டுறாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க, சரியாக போகும். மிளகாய் செடி கூட போட்டிருக்கோம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக ஊற்றுங்க. மருந்தெல்லாம் வேஸ்ட்டாக கீழே போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரு 2 days கழித்து நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். வழிஞ்சு கீழே போயிடும். மருந்து கரையிறதுக்காக தான் தண்ணி ஊற்ற சொல்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக எசன்ஸ் இறங்கி கொஞ்சம் செடிக்கு நிறைய ஊற்றிட்டோம்னா மருந்து வேஸ்ட்டாக வெளியே போயிடும். அதனால் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க. நம்ம 15 நாளைக்கு ஒன்ஸ் இந்த மருந்து போடலாம். ஏன்னா நம்ம பூமியில் வைக்கல. பூமியில் வச்சா எவ்வளோ தண்ணியானாலும் அங்கேயே தான் இருக்கும். இது நம்ம தொட்டியில் வச்சுருக்கிறதுனால 15 நாளைக்கு ஒருக்க போடலாம். ஏன்னா நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். மருந்து அதிகமாக போடலை, கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதனால் 15 நாளைக்கு ஒன்ஸு ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். தொட்டியில் வைக்கிறதுனால. தரையில் வைக்கிறதா இருந்தால் மாதத்துக்கு 1 நாள் போடலாம். நல்ல வெயிலில் போட்டுறாதீங்க. நல்ல வெயிலில் போடுறதா இருந்தால் வயலுக்கெலாம் தான் போடுவாங்க. நம்ம தொட்டிக்கு போடுறோம், அதனால் நல்ல வெயிலுக்கு போடாதீங்க. கொஞ்சம் கிளைமேட் பார்த்து போடுங்க. இதெல்லாம் துளுத்துருக்கு, ஆனால் இன்னும் பூ பெருசு பெருசாக எடுக்கலை. நம்ம மட்டை போட்டிருக்கோம், அதனால் செடி வாடாமல் தண்ணி தக்க வச்சு நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குது. பூ பெருசு பெருசாக வளர்கிறதுக்காக இந்த காம்ப்ளெக்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, பூ சின்னதாக இருக்குது. பார்த்திங்களா, இப்போ நான் மருந்து போட்டிருக்கேன். இதில் வர பூவை காமிக்கிறேன். இதுலேயும் பாருங்கள், முட்டெல்லாம் சின்னதாக தான் இருக்குது.
ஆனால் இந்த மருந்து போட்ட பிறகு நான் எடுக்கிற பூவை காமிக்கிறேன். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பட்டாக இருக்க போதுன்னு மட்டும் பாருங்களேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய பூ வச்சிரும். இந்த இடத்துலலாம் நிறைய பூ வச்சிரும் பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள்ல இதெல்லாம் பெருசாக பூக்க ஆரம்பிக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் போட்டோம்னா நம்ம என்ன தான் சத்து போட்டாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி போட்டால் தான் நமக்கு வந்து செடி நல்லாயிருக்கும், நல்லா பாதுகாப்பாக பூவும் பெருசாக கொடுக்கும். அவ்வளோதான் காய்ஸ். குட் பாய்.